ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழிய போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே போகிற சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி 2 ஊதுவத்தி போக அவ்வளோதான். வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு நான் ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். மீனராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரனும் பிறந்தோம். அது இல்லாமல் மீன லக்னத்தில் பிறந்தவங்களும், மீனராசி மீன லக்னம் இந்த சொல்லக்கூடிய 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது நீங்கள் செல்ல வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சுற்றி உள்ள இடம் தான் சொல்லிட்டு வரேன். சென்னையில் கிண்டி ரயில் நிலையம் அருகில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. சாய்பாபா கோவில் அது யார்கிட்டன்னு சொல்லுவாங்க. அந்த சாய்பாபா கோயில் உள்ள அனெக்ஸ்னு சொல்லுவாங்க. அனெக்ஸ்னால் வளாகம், அதுக்குள்ளே இணைஞ்சது. அதில் போனீங்கன்னா கோழிபி சுவாமிகள் அவர் தான் அங்கே ஜீவசமாதி ஆகியிருக்கார். இவர் ரொம்ப வருஷமாக இருக்கார். அவர் பல நூற்றாண்டுகளாக விளங்கி வருகிறார். அந்த ஜீவசமாதி தரிசனம் பெட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, சத்யானந்த சுவாமின்னு சொல்லுவாங்க. கோழிபி சுவாமிகள், சத்யானந்த சுவாமிகள், இது 2 பேருமே அவருக்கு விளங்கும். அதனால் அங்கே போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் வியாழக்கிழமை, ஏன்னா அங்கே மீனராசின்ற போது வியாழக்கிழமை தான் உங்கள் அந்த ராசிக்குரிய கிழமை. அப்போ அந்த வியாழக்கிழமைன்றது குருவாரம். இந்த வியாழக்கிழமையில் விசேஷமாக இருக்கும். அங்கே போய் வணங்கிட்டு வரலாம். ஒவ்வொரு மாதம் வர பௌர்ணமி, அமாவாசை அங்கே வழிபட்டு வரலாம். ஒரே கோரிக்கை போங்க, அங்கே போயிட்டு உட்காந்து பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், பூக்கள் வாங்கி கொடுக்கலாம், விளக்கு ஏற்றலாம். அது இல்லாமல் அங்கே ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு அவங்க கொடுத்துட்டு அவங்க ஏற்றுருவாங்க. வச்சுட்டு அங்கே பராமரிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் போய் பார்க்கலாம். அடியன் கூட அங்கே போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு நிறைய அடிக்கடி அங்கே செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அங்கே போயிட்டு வருவேன். நல்ல விஷயங்கள் நடக்கும். அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை அமையும். முக்கியமானவங்க உதவி பண்ணுவாங்க. பெரிய முக்கியஸ்தராக ஆகிடுவீங்க. விஐபின்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு ஆகக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரங்களுக்கு அங்கே போயிட்டு வந்தால் கடவுள் நடக்கும். அரசியல், சினிமா, பெரிய பெரிய துறையில் உள்ளவங்களுமே அங்கே போயிட்டு வருது. இந்த மீனராசியில் பிறந்தவங்க, மீன லக்னம் நான் சொல்லக்கூடிய அந்த புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே அங்கே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது. ஆராய்ச்சி பண்ணி அனுப்பப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன். அங்கே சிறப்பான பலன் கிடைக்கும். அங்கே வணங்கிட்டு வரலாம். ஒரு கோரிக்கை தான் இருக்கணும். அந்த கோரிக்கை முடிஞ்சப்போ அடுத்த கோரிக்கை எடுத்துக்கலாம். அங்கே வணங்கிட்டு வரலாம். 108 தடவை அவர் பேர் சொல்லிட்டு வரலாம். ஓம் கோழிபிகை சுவாமிகளை போட்டு சொல்லிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு பிரம்மமுகத்தில் சுத்தமான மனசோட ஸ்நானம் பண்ணி புது துணி விரித்து அதில் உட்காந்து ஊதுவத்தி கொளுத்தி வச்சு விளக்கேற்றி வச்சு பழங்கள் தியானம் பண்ணிட்டு அவரை சொல்லிட்டு வரலாம். ஓம் கோழிபி சுவாமிகளை போட்டு அப்படி சொல்லிட்டு வரலாம். 108 தடவை சொல்லிட்டு வரணும். 48 நாட்கள் சொல்லிட்டு வரணும்.
இதுதான் முக்கியமான விஷயம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக வந்து தரிசனம் பண்ணால் எந்த துறையில் நீங்கள் தோற்றுருக்கீங்களோ அந்த துறையில் வெற்றி பெறுவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பலவித சுப காரியங்கள் நடக்கும். பௌர்ணமியில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்யாண விஷயங்கள், புத்திர பாக்கியம், வேலை இல்லாமை அதெல்லாமே நடக்கும். அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னாக்கா நோய் நொடியெல்லாம் தீர்ந்துடும். உங்களை பற்றிய தீய சக்தி வேறு யாராவது உங்களுக்கு எதனா செஞ்சுருந்தாலோ அதெல்லாமே விலகிடும். அதெல்லாமே ஜீவசமாதி தரிசனத்தில் கண்டிப்பாக விலகும். ஏன்னா அங்கே நல்ல சக்தி மட்டும் தான் இருக்கும். அந்த சக்திக்கு முன்னாடி உங்களுக்கு தீய சக்தி அங்கே இருக்காது, விலகிடும். அதனால் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு உள்ளே இருக்கிற அந்த கோழிபி சுவாமிகள் ஜீவசமாதி தரிசனத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் மூலம் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.